நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சரி, நான் உன் ஃப்ரெண்டு தானே, உன்கிட்ட ஒன்று கேட்பேன், செய்வியா? என்ன பேபி இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க கேட்டு நான் செய்யாம இருப்பேனா? கேளுங்க. இல்ல, என் மடியில ஒரு குழந்தைய போட்டு கொஞ்சணும்னு ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு ஆசை. அந்த அமுதாவால ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியாது. அதனால உன் குழந்தைய கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா என் மடியில போட்டு கொஞ்சிட்டு நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அடப்பாவமே, இவ்ளோ வேதனையிலயா இருக்கீங்க? கொஞ்சம் இருங்க. ஏண்டி ரோஜா? ஏய் ரோஜா, அக்கா சொல்லுங்க. ரோஜாங்கிறது யாரு? அவளா? என் வீட்டு வேலைக்காரி. குழந்தை எடுத்துட்டு வாடி. வாங்க 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 வாங்க. செல்ல குட்டி, நீங்க பட்டு குட்டியா? இங்க பாருங்க செல்லமே, என் குட்டி தங்கமே. யாரு நீங்க? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க பாருங்க. யாரு நீங்க? செல்ல குட்டியா? பட்டு குட்டியா? குட்டியா? இந்த சனியம் பிடிச்ச வக்கீல் எங்கே தான் போனானே தெரியல. இவங்ககிட்டையும் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வக்கீலை பார்க்க வராதிங்கன்னா சே, என்ன பண்ணுறது? புருஷனை காணாத பொண்டாட்டி மாதிரி வாசல்லையே தேவடு காக்குற. ராத்திரி பூரா எங்க போயிருந்தீங்க? காலைல வந்து பார்த்தா வீடு பூரா திறந்து கிடக்குது. யாராவது திருட வந்து திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ஏதாவது காணாம போயிடுச்சா? உங்க வீடுன்னு தெரிஞ்சா ஒரு பய வரமாட்டான், அது தெரிஞ்சதுதான். டேய், என்ன நீ ரொம்ப அவமானப்படுத்துற. என்ன நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் எங்கேயோ ஒன்று அசிங்கப்படுத்துறேன். நீ அசிங்கமா தானையா இருக்கு. இதை பாருங்க, நமக்குள்ள இப்ப சண்டை வேண்டாம். உங்களுக்காக செல்லம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. செல்லம்மா வெயிட் பண்றாங்க. ஆமா ஆமா. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்ன சரக்கு தெரியல, கண்டதையும் ஊதி கொடுத்தாங்க, ராவாடிச்சிட்டேன். நாத்தம் பொறுக்க முடியல. பார்த்து பேசுங்க, பக்கத்துல போயிடாதீங்க. இந்த வீட்டுக்கு வர டீசெண்டானவங்க அவங்க மட்டும்தான். அவங்களை வரவிடாம பண்ணிடாதீங்க, போங்க. ஓகேங்க ஆஃபீஸர். ஓகேங்க, அது கொண்டு குறைச்சல் இல்லை. குட் மார்னிங் செல்லம்மா. சாரி, என்ன காலங்காத்தாலே வந்துட்டீங்க? ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆஃபீஸில் பிரச்சனை இல்லைன்னா செல்லம்மா, உங்களுக்கும் வடமலைக்கும் ஏதாவது பிரச்சனையா? இது உங்க குடும்ப பிரச்சனை, இதில் நான் தலையிடக்கூடாது தான். ஒன்று பண்ணுங்க, இதோ அங்கே போய் கொஞ்சம் 10 நிமிஷம் சைலண்டாக உட்காருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. கொஞ்ச நேரம் கழித்து நீங்களே தெளிவாயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். போயிடலாம். அதெல்லாம் ஞானப்பிடுமா உட்கார்ந்து உடனே தெளிவாகிறதுக்கு? இல்லை செல்லம்மா, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, என் குடும்பம் செதஞ்சு போனதுக்கு காரணமே எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொன்னதுனால தான். அதனால தான் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்போ எனக்கு 2 ஃபுல்லு ரெடி பண்ணி ஆகணும். யோ, நான் எங்கேயே அழுதேன். ஏங்க, உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதே நினைச்சு முதல்ல கண்ணீர் வடிச்சிருந்தா எப்படிங்க? இப்ப கோர்ட்டுக்கு டைம் ஆகி சீக்கிரம் குளிச்சு முடிச்சுட்டு போற வழியை பாருங்க. பேசாம போயா. அதை சிரிச்சிட்டு சொல்ல வேண்டியதானே?
போறீங்களா சார்? சரியான கேஸ் நீ. சொல்லுங்க செல்லம்மா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கும், கொஞ்சம் சோகம் இருக்கும். அதை விடுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மதுமிதா வந்துட்டு போனாங்க. மதுமிதாவா? அந்த சகப்பா குண்டா கொல்கத்தா ரசகுல்லாவா இருப்பாங்க அவங்களா? அவங்க ஏகேவோட வைஃபுங்க. இருந்துட்டு போட்டுங்களா? ஏங்க, இது பிரபாகர், இவனை நான் வண்டு முருகன் சிம்பான்ஸ் எல்லாம் சொல்றது இல்ல. ஏண்டா அதே மாதிரி நம்ம ஸ்னேகா என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம். சூப்பர் ஃபிகர். பின்ன என்னங்க, உங்களை கூட தான் புளியோதரன்னு சொல்றாங்க. ஏங்க, புளிச்சு போன தத்துவத்தையே மறுபடியும் சொல்லிட்டு இருந்தா புளியோதரன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அடிச்சனா? இருங்க சண்டை போடாதீங்க ப்ளீஸ். மதுமிதா எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னு நான் சொல்றேன். மேடம், நான் வந்த அன்னைக்கும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், வேற ஒரு நல்ல வைக்கலா போய் பாருங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. போங்க, நான் அவர்கிட்ட பேசணும், நீங்க போங்க. போய் தொலை வண்டு முருகா. அவினாஷ், நான் ஏகே கிட்ட கொஞ்சம் இல்ல நிறையவே கடன் வாங்கியிருக்கேன். அதனால மதுமிதா அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுக்கணும்னு வந்து சண்டை போடுறாங்க. ஏதாவது பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களா? இல்ல, எல்லாமே கைமாத்தா வாங்கினதா. ஏகே உடனே வாங்கிட்டு வான்னு சொன்னதா மதுமிதா சொல்றாங்க. ஏகே உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்ல. இல்ல மதுமிதா மூலியமா ஏதாவது லெட்டர் அனுப்பிச்சாரா பணத்தை திருப்பி கொடுங்கன்னு? இல்ல. இல்ல அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? ஒருவேளை அவங்க லீகலா ஏதாவது ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நம்ம கோர்ட்ல ஜட்ஜ் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி பணத்தை வாங்கலன்னு சொல்லிடலாம். ஐயோ, அதெல்லாம் தப்புங்க. நான் வாங்கின படத்தை கண்டிப்பா திருப்பி கொடுப்பேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்ன செல்லமா இது, நீங்க ஏகே கிட்ட தானே பணத்தை வாங்கினீங்க? ஆமா. அவர் திருப்பி கொடுங்கன்னு கேட்டாக்கா நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். மதுமிதா எல்லாம் வந்து மிரட்டினாக்கா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏகே உங்ககிட்ட பணத்தை கேட்க மாட்டாருன்னு தான் தோணுது. எப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்ணோம் இல்லையா, அன்னைக்கு நான் ஏகேவை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏகேவோட ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மதுமிதா வந்து உங்ககிட்ட பணம் கேட்டது அது ஏகே சொல்லி இல்லை, வேற யாரோ தான் செய்கிறாங்க. வேற யாரு? அந்த ஸ்னேகாவை தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல அவினாஷ். ஏகே மதுமிதா கஸ்டடியில இருக்காரா இல்ல ஸ்னேகா கஸ்டடியில இருக்காரான்னு தெரியல. எதனால இப்படி இருக்காருன்னு கூட எனக்கு புரியல. நோ டவுட் ஸ்னேகா கஸ்டடி தான். எப்படி சொல்றீங்க? எதுக்காகன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, ஏகேக்கு ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் என்ன? சுரேஷ். எதுக்கு கேக்குறீங்க? ரொம்ப நல்ல பையன் இல்லை? ஆமா. ப்ளீஸ் அழாத. உன் சவுண்ட் ஸ்பீக்கரை கொஞ்சம் நிறுத்து. ஐயோ 5.1 சவுண்ட் சரௌண்ட் அழுது தள்ளியே. ப்ளீஸ் அழாத. ஐயோ, இந்த லட்சணத்துல இந்த கோமதியை வேற காணோம். இப்ப என்ன பண்ணுவேன்? உன்னை தூக்கிட்டு வந்த அந்த அம்மா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியும். என்ன பாக்குற? இங்க பாரு, அம்மான்னு சொன்ன உடனே என்ன பார்த்து லுக்கு விடுற? இங்க பாரு, அங்க ஒருத்தி உன்னை தூக்கிட்டு இங்க வந்த பாரு, அவகிட்ட வச்சுக்கோ இந்த வேலை எல்லாம். அந்த ஒட்டக்கத்தை வேணா நீ அம்மான்னு நினைச்சுக்கோ. I'm not your mummy. நான் உன் அம்மா இல்ல. ப்ளீஸ் அழுகாத. ஏ ஸ்னேகா, என்ன இது வரைக்கும் நான் குழந்தைய ஹேண்டில் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு அழகா தாலாட்லாம் பாடிட்டு இருக்க? எனக்கு சொன்ன நான் தாலாட்டு பாடுறேனா? இது ஒப்பாரிடி. ஒப்பாரியா? எதுக்கு? என்னமோ சொல்லுவாங்களே, வேலையில போற ஓனான புடவைகளும் எடுத்து விட்டுக்கிட்டு. ஏய், புடவை இல்லடி, வேட்டி. பாய் முடி. ஆம்பளைக்கு வேட்டினா நமக்கு புடவை தானடி. ஏய், நீ தானே சொன்ன செல்லம்மாவை பழி வாங்கணும் குழந்தைய தூக்கணும். இப்ப பழி வாங்கு. ஏடி, பழி வாங்குற மாதிரியே குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க. எப்படி அழுது பாரு. ஏடி, குழந்தைய கொண்டு வந்த சரி, கொண்டு வந்து நமக்கு அதை எடி வைப்பேன். வேற காரியம் உனக்கு வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருக்கலாம்ல. இப்போ என்னடி கெட்டு போச்சு? குழந்தை நம்ம கையில தானே இருக்கு. என்ன கெட்டு போச்சா? எனக்கு கொஞ்சம் நல்லா பாரு. நீ கொண்டு வந்து குழந்தை இதுதானா? ஐயோ ஸ்னேகா,
அந்த குழந்தை தாண்டி. அந்த குழந்தையே தானா? இந்த மூஞ்சி கொஞ்சம் நல்லா பாரு. அவர் மூலமா அந்த குழந்தை இது. வேணுனா இது கொஞ்சம் நீ கிள்ளி பாரு. உன்னை தேடி வந்து உதப்பாரு. ஓ, அதுல அப்படி ஒரு விவகாரம் இருக்கும். விவகாரம் இல்லடி, வில்லக்கம். இப்ப அந்த ஆளுக்கு இந்த குழந்தை மேல அந்த ரத்னா சென்டிமெண்ட் வேற வந்துருச்சு. ஐயோ கடவுளே, இனிமே காலத்துக்கும் இதுக்கு பால் கரைச்சு கொடுத்து கக்கூசு கழுவ வேண்டியதுதான். ஐயோ, என்னால முடியாதுப்பா. அதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். என்ன மாட்டி விட்டுட்டு நீ தப்பிக்க பாக்குறல்ல. டோன்ட் வரி, உன்னை நான் காப்பாத்துறேன். அப்புறம் இது அழற நேரம் பார்த்து நீ ஓடி ஒளிச்சுப்பியா? ஏய், அதெல்லாம் இல்ல. இப்போ குழந்தைய ஒரே அடியா ஒளிச்சு கட்டி அனுப்புறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப அவர் வந்து நான் என்ன பண்ணட்டும்? ஏய், குழந்தைய வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு. ஏய், அதெல்லாம் ஒத்து வராது. அவருக்கு யார் பதில் சொல்றது? ஏய், அழாத 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 சொல்றேன்ல, அழாத. ஸ்னேகா, ஸ்னேகா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம பொறுமையா நான் சொல்றது கேளு. கோவில்ல இருந்து குழந்தைய கொண்டு வரும்போது உன் ஆளு நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? குழந்தையோட அப்பா அம்மா வந்தா அவங்களோட அனுப்பி வைங்கன்னு சொன்னாரு. சொன்னாருல? ஆமா. வந்துட்டாங்க. நிஜமாவா? எப்படி வருவாங்க? நிஜமான அப்பா அம்மானா அந்த செல்லம்மாவும் வடமறையும் தான் வரணும். அவங்க அவங்க இப்ப எங்க? இது செட்டப். எங்க? அங்க. ஏய், இதுக்குதான் குழந்தையோட அப்பா அம்மாவை நடிக்க நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்களா? அப்போ இதுக்கு கிட்ட தான் குழந்தையோட அப்பா அம்மான்னு சொல்லி குழந்தை கொடுத்து அனுப்ப போறியா நீ? ஆமா. எங்க இருந்து புடிச்சதுங்களா? பக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்தா உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடும் தான் அடுத்த ஏரியால இருந்து கூட்டிட்டு வந்த. டயலாக்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறியா? ஐயா, பூஜை சாமான் வாங்கிட்டு வர வரைக்கும் குழந்தை பத்திரமா கார்ல இருக்கட்டுமே வச்சுட்டு போனோம். வந்து பார்த்தா குழந்தையும் இல்ல, காரும் இல்லையா? எப்படி இருக்கு என் டயலாக்? இதுல பார்த்தே நான் ஷாக் ஆகி நிக்கிறேன். இதுல இது ரெண்டுக்கும் பேசுற வசனத்தை வர நான் கேட்கணுமா கோமதி? ஸ்னேகா, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? இவங்க எங்க அப்பா இருந்த ஏரியால தான் இருந்தவங்க. இவன் இல்ல பெயிண்ட் அடிக்கிறவன், அந்த அம்மா இல்ல டாய்லெட் எல்லாம் கழுவுறவன். இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. நான் கேட்டப்ப டிராமா ஆர்டிஸ்ட் சொல்லி கால் ஷீட் காஸ்டியூம்னு பேசினாங்க. ஆமாமா, நாங்க நல்லா நடிப்போம், சொதப்பவே மாட்டேன். முத கோட்டிங்களை மிஸ் பண்ணாலும் அடுத்த கோட்டிங்களை கவர் பண்ணிடுவேன். ஆமாமா, நானும் அப்படிதான்மா. ஆசிட் போட்டு கழுவின டாய்லெட் மாதிரி பளிச்சுன்னு நடிப்பேம்மா. என்னடி இதெல்லாம்? அந்த ஆள் கோட்டிங்கிறான், அந்த அம்மா ஆசிட்ங்குது. எல்லாம் இத பாருங்க, இன்னொரு தடவை உன் வாயில பெயிண்டிங்ன்ற வார்த்தை வரக்கூடாது, உன் வாயில ஆசிட்ங்கிற வார்த்தை வரவே கூடாது, புரிஞ்சுதா? அப்படிலாம் இல்லைங்கம்மா, சும்மா பட்டி பார்த்து சுண்ணாம்பு படிச்ச செவராட்டம் பளிச்சுன்னு நடிக்கிறேங்கம்மா. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருயா. ஸ்னேகா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு 2 நாள் டைம் கொடு. இவங்க 2 பேரையும் ஃபெனாயில் போட்டு கிளீன் பண்ணி பக்காவா ரெடியாக்கி பளிச்சுன்னு கொண்டு வந்து நிறுத்துறேன். கோமதி, இந்தாப்பா நயனா, இந்த வாடகை பணம் 1.5 லட்ச ரூபா மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஏன் இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க, கேட்கும்போது கொடுத்தா போதும். 2 பிள்ளைங்களுக்கு தான்ப்பா சேர்த்து வைக்கிறேன். நீ கேட்கும்போது நான் கொடுத்துட்றேன். காலையில் மதுமிதா வந்து செல்லம்மா கிட்ட பணம் கட்டி சண்டை போட்டா இல்லை, நீ உடனே ரோஷப்பட்டு இந்த பணத்தை தூக்கி கொடுத்துடாத. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அமுதாக்கு நீ பணம் கொடுத்தல்ல, அதில் ஏதோ வீடு வாங்கிட்டாளாம். அந்த வீட்டுக்கு ஏதோ ஆல்ட்ரு கீல்ட்ரு பண்ணணுமா, அதுக்கு பணம் முடன்னு கேள்விப்பட்டேன். அவ செல்லம்மா கிட்ட வந்து கண்ணை கசிக்கிட்டு வந்து பணத்தை கேட்டாள்னா நீ உடனே ஆஹா என் தங்கச்சின்னு சொல்லி பணத்தை எடுத்து கொடுத்துடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை சித்தப்பா, நடத்துல பாடத்தையே நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் எதாவது சொன்னேன் என் மேலே மட்டும் கோவப்படு. நான் சொல்கிற நல்லது எதுவும் காதில் விழாதுப்பா. சொல்கிறது இந்த காலத்தில் யார் கேட்குறாங்க? எப்படியாவது போங்க. ஆட்டோ சவுண்டு கேட்குது, யாருன்னு பாருங்க. பத்து நிமிஷத்துல வந்துரு. நைனா,
வேணா ஆட்டோல வருது நைனா. யாரு சித்தப்பா? உன் பாசமகள் தங்கச்சி அமுதா. அமுதா நில்லு. எங்க வர? என்ன நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, என்னை யாரும் பார்க்க வராதீங்கன்னு. அப்புறம் ஏன் இங்க வந்து என் உயிர் எடுக்கிற? போ, கிளம்பு. சரி, அண்ணியை கூப்பிடுங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு கிளம்புறேன். உங்க அண்ணி இந்நேரத்துக்கு ஏதாவது டிவி ஸ்டேஷன்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பா. அங்க போய் பாரு, இல்ல ஆபீஸ்ல போய் பாரு. கிளம்புமா, கிளம்பு. ஏமா, அவன் தான் சொல்றான்ல, போயம்மா. என்ன சித்தப்பா எப்படி பேசுறீங்க? அண்ணன் தான் என் மேல கோவத்துல பேசுறாருன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? சரி, இப்ப நீ எதுக்கு வந்திருக்க? அண்ணன் கொடுத்த பணத்துல ஏற்கனவே கட்டின வீட்டையே நாங்க வாங்கிட்டோம். அதுக்கு கிரகப்பிரவேசத்தை வச்சிருக்கோம். அண்ணன் அண்ணி உங்களை எல்லாருமே கூப்பிடலாம் தான் வந்த. இது உனக்கே நல்லா இருக்க? நீங்க எல்லாம் சொந்த வீட்டுல இருக்கீங்க, ஆனா என் புள்ள வடமலை இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கா. தங்கச்சி நீ அவன் கொடுத்த காசுல வீட்டை வாங்கிட்டு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுட்டு கிரகப்பிரவேச கார்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இவன் நடக்கவும் முடியாம வேலைக்கும் போக முடியாம செத்து செத்து பழிச்சிட்டு இருக்கான். அவன் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த நிலைமையில நீ செல்லம்மா கிட்ட இன்விடேஷன் கார்டு கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவ சும்மா இருப்பாளா? என்னங்க அவளுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி இவனை போட்டு உயிர் எடுப்பா. இருக்கிற நகையெல்லாம் வித்துதான் உனக்கு வீடு வாங்கி கொடுத்தாச்சு. இனிமே விற்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க 2 பேர் தான் இருக்கோம், வேணா வித்துட்டு போ. ஐயோ அண்ணன் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் அங்க வந்தா போதும். அந்த வீடு அவர் கொடுத்த பணத்தை தானே சித்தப்பா வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல எனக்குன்னு ஒரு 2 பேர் இருக்காங்க, என் மாமியாருக்கு தெரியணும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். அண்ணா நீ எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அங்க வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணு, அது போதும். என்னால வர முடியாது, போயிடு. பாருமா, நானே கஷ்டத்துல இருக்கேன். என் வீட்டு வாசல்ல நின்னு அழாத, போயிடு போ. அண்ணா பாரதிக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துட்டு போயிடுறேன். எதுக்கு? நீ எதுக்கு என் குழந்தைக்கு வாங்கி தரணும்? என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுப்பேன். போ. ஆடு பகை குட்டி உறவா? கிளம்பு. பாருமா, உங்களுக்கு எல்லாம் நான் அண்ணனா பிறந்து நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். என் குழந்தையாவது நிம்மதியா வாழ விடுங்க. போங்க, போன்னு சொல்றல. மகனே, 10 பைசாக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு 10 லட்சத்துக்கு அடி போட்டான். நல்ல காலம், நீ தெளிவா இருந்துட்ட. இனிமேலாவது புத்திசாலித்தனமா இருந்துக்கோ. ஏண்டாப்பா அப்படி முறைக்கிற? எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். எப்ப பாரு என்கிட்டயே சண்டை போடு. ஏன்னா ஏமாந்தான் நான் தானே, என்னதான் டபாய்ப்ப. எங்க வீட்டு கிரக பிரவேசம் பத்திரிகை கிடைச்சாங்க, கண்டிப்பா வாங்க.
வாங்க 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 உள்ள போங்க உள்ள போங்க. வாங்க 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 வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். பாத்து இறங்குமா. சரிப்பா. வாமா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அம்மா வரலையா? இதோ அப்பா வந்திருக்காரு. சரி சரி சரி. வாங்க சித்தப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்குமா. ஒத்த புள்ள பெத்தாலும் முத்தா பெத்திருக்கீங்க. அதனாலதான் சென்னையிலேயே வீடு வாங்கிட்டா. எல்லாம் வாசுவோட உழைப்பு. என்ன வரதட்சணை படத்துலயா வாங்கினா? சரி சரி, நீங்க உள்ள போய் உட்காருங்க. சரிம்மா. எங்க கிளம்பிட்ட? உன்னதான் கேக்குறேன், எங்க கிளம்பிட்ட? காலையில சீக்கிரமா எழுந்திருச்ச, எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிட்ட, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட, திடீர்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு சொல்லாம வெளியே போற. எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறேன். நான் எல்லாம் மாமா கிட்ட சொல்லிட்டேங்க. ஏமா என்கிட்ட எப்பமா சொன்னேன்? டைம் டேபிள் கொடுத்த, 9 மணிக்கு வடமணிக்கு மாத்திரை கொடுக்க சொன்னேன், 10 நிமிஷம் கழிச்சு டிஃபன் கொடுக்க சொன்னேன், குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன், 11 மணிக்கு பருப்பு சாதம் ஊட்டுங்கன்னு சொன்னேன். இவ்வளவு தானே சொன்னேன், அப்புறம் என்கிட்ட சொன்னேன்னு சொல்றேன். ஏன் இப்படி 2 பேரும் என் கூட கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? நான் அமுதா வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போறது உங்க 2 பேருக்கும் தெரியாதா? என்னது? அமுதா வீட்டு கிரக பிரவேசமா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு போன் பண்ணி சொன்னால? வேண்டாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பொய் இருக்க கூடாது. அமுதா இங்க வந்திருக்கா, நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டி விரட்டி விட்டுருக்கீங்க. பாவம், வாசல்ல கிரக பிரவேசம் பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கா. ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? கூட பிறந்தவள அழ வச்சு பார்க்காதீங்க, அது குடும்பத்துக்கு ஆகாது. அது சரி, என் புள்ள ஆஸ்பத்திரி உயிருக்கு போராட்டி இருந்தானே, அப்ப அவங்க பணம் கொடுத்தாங்களா? நீ ஆஸ்பத்திரி வாசல்ல அழல, அதை மறந்துட்டியா? மாமா, எதுக்காக மாமா அமுதா மேல இவ்வளவு கோபப்படுறீங்க? அவரை எதுக்கு மிரட்டுற? நான் தான் அமுதா வீட்டை விட்டு விரட்டினேன். இப்பவும் சொல்றேன், நீ அவ வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போக கூடாது. நீங்க புரியாம பேசுறீங்க. அவ வீடு வாங்குறதுக்கு நாம தான் பணம் கொடுத்தோம். இப்ப கிரக பிரவேசத்துக்கு போலனா அது அவளுக்கு அசிங்கம் இல்ல, நமக்கு தான் அசிங்கம். எல்லா நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு கடைசியில நீங்க ஏங்க கெட்ட பேரை வாங்கிக்கிறீங்க? நான் அங்க போய் சாப்பிட போறது இல்லைங்க, உங்க சார்பா அவளை போய் வாழ்த்துட்டு வர போறேன். இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அவ நமக்காக அவ எல்லா சொந்த பந்தத்தையும் பகிச்சுக்கிட்டு தனியா நிக்கிறா. இந்த சமயத்துல நாம தாங்க பக்கத்துல நிக்கணும். இத பாரு, அட்வைஸ் எல்லாம் போதும். என் பேச்ச மீறி நீ அங்க போறியா? நீங்க கோபத்துல பேசுறீங்க. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இன்னைக்கு நீங்க எடுத்த முடிவு தப்புன்னா அன்னைக்கு ஃபீல் பண்ண போறீங்க. ஆனா அன்னைக்கு அவ வீட்டு கிரக பிரவேசம் திரும்பி வராதுங்க. நான் இப்ப போறேன், திரும்பி வருவேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் போறேன், குழந்தைய கொஞ்சம் நல்லா பாத்துங்க. செல்லம்மா, ஏண்டா மவனே, என்ன அவன் பொண்டாட்டி வெறும் கையை ஆட்டிட்டு போறா? கிஃப்ட் எதுவும் வாங்கி போலியா? உங்களுக்கு அதான் ரொம்ப முக்கியம். गणपतये नमः ध्यायामि अवाकयामि महागणपतये नमः आद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं வா 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 வா. என்ன பங்குஜம் இவ்ளோ லேட்டா வர? வணக்கம். வர வழியில டிராபிக்கா, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? சரி சரி, உள்ள போய் உட்காருங்க.
ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ. யாருமா? யாரு வந்திருக்காங்க? யாருன்னு சொல்லு. என்னங்க விளையாடி கவிதா குட்டி. பேபி வாங்க 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 வாங்க. ஐயோப்பா, இந்த கலர் பட்டு புடவைல அப்படியே அம்சமா இருக்கீங்க. அண்ணா, இவங்க வந்து தெரியும் வாசோட அம்மா தானே? வாசோட அம்மா மட்டும் இல்ல, கவிதாவோட ஃப்ரெண்டும் கூட. கவிதா குட்டி, எனக்கு நின்னு பேச நேரமே இல்லம்மா. இன்னைக்கு எங்க வீட்டு கிரகப்பிரவேசம். அதான் தெரியுமே, வீட்டை அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்னதான் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாலும் கவிதா குட்டி எங்க வீட்டை வந்து பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம். நான் எப்படி அங்க வருது பேபி? அந்த அமுதாக்கும் எனக்கும் தான் ஆகவே ஆகாது. நான் அங்க வந்து எல்லாரும் முன்னாடி அங்க வச்சு என்ன அவமானப்படுத்திட்டானா? அவன் என்ன அவமானப்படுத்துறது? இது என் புள்ள வீடு. இந்த வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் ரிப்பேர் பண்றதுக்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் நீ என்னென்ன உதவி செஞ்சிருக்க? ஸ்டூல் கொடுத்துருக்க, அழுகு துணி கொடுத்துருக்க, அந்த பக்கெட் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்கல. இதெல்லாம் நான் மறக்க முடியுமா? அண்ணே, அம்மா இருக்காங்கல்ல, இந்த வயசான காலத்துலயும் புள்ள வீட்டுல எப்படி மாங்க வேலை செய்யறாங்க தெரியுமா? ஆனா அந்த அமுதா ஒரு ஆணையும் அடிக்கல, ஒரு ஆணையும் புடுங்கல. உனக்கு என் அருமை புரியுது, ஆனா அந்த தெரியலையே. எந்த நேரமும் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறா. கவிதா குட்டி, இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறது உன் சிரிப்பால தாண்டா. ஒரே தடவை சிரிய. ஐயோ ஐயோ, என்ன கலகலன்னு மகாலட்சுமி மாதிரி சிரிக்கிற. இது பாரு, இந்த புடவெல்லாம் வேண்டாம், வேற நல்ல புடவைய கட்டிட்டு சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துரு. தம்பி, நீங்களும் வந்துருங்க. இல்லங்க, நான் எதுக்கு? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? என்ன கவிதா குட்டி, ஃப்ரெண்டு நான் கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறாரு. இல்ல பேபிமா, அந்த செல்லம்மா வருவாள்ல, அதனாலதான். ஐய, அந்த செல்லம்மாவுக்கு பயந்து வரமாட்டேன்னு சொல்றீங்க? அந்த செல்லம்மா கிரகப்பிரவேசத்துக்கு வரமாட்டா? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அந்த செல்லம்மாவை கூப்பிடுறதுக்கு அமுதா அவங்க வீட்டுக்கு போனப்போ அங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ தெரியல, வரும்போது கண்ணை கசக்கிட்டே வந்தா. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த செல்லம்மா வரமாட்டான்னு. ஆனா அந்த செல்லம்மாவும் அமுதாவும் தான் இப்படி ஜாயிண்டா இருப்பாங்களே, அப்புறம் எப்படி வராம போவாங்க? எல்லாம் பொறாமதான் கவிதா. அந்த செல்லம்மா இன்னும் சொந்த வீடு வாங்கல, வாடகை வீட்டுல தானே இருக்கா, அந்த பொறாமதான். அப்படியே செல்லம்மா வரேன்னு சொன்னாலும் இந்த வடமலையோ பரங்கி மலையோன்னு ஒருத்தர் இருக்கிறானே, அதான் செல்லம்மா புருஷன், இந்த கால் விளங்காம உட்காந்துட்டு இருக்கானே, அவன் அனுப்ப மாட்டான். இந்த நேரத்துல தேவையில்லாம எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? இத பாரு, நீ எதுவும் தப்பா யோசிக்க வேண்டாம். நீ என்னோட கெஸ்ட், என் ஃப்ரெண்டு. நீ கண்டிப்பா வர, முத ஆளா சபையில வந்து நிக்கிற. அப்படியே அந்த செல்லம்மா வந்தாலும் என்ன சொல்றான்னு பாப்போமே. பாரு, அந்த கூட்டத்துல நான் உன்னை தாங்கல, இந்த செல்லம்மாவும் அமுதாவும் துண்டக்கானோம் துணியக்கானு ஓட போறாங்க. சரி, அம்மா ஸ்தானத்துல இருந்து கூப்பிடுறீங்க, கண்டிப்பா வரேன். சரி பாரு, நீ மட்டும் வரக்கூடாது, கூடவே இந்த குட்டி பையனையும் கூட்டிட்டு வரணும். இந்த குழந்தையோட காரடி என் வீட்டுல பட்டாலாவது அந்த மூதேவிக்கு ஒரு குழந்தை பிறகுதான்னு பாப்போம். என்ன, குழந்தைய கூட்டிட்டு வருவல்ல? கண்டிப்பா பேபி, மறந்துட கூடாது. நான் கிளம்புறேன். தம்பி, நீங்களும் வந்துருங்க, நான் வரேன் கவிதா குட்டி. महागणपतये नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ॐ செல்லம்மா வருவாங்க இரு. गणनाधिगमवामहे कविकवीनामुपमस्रमस्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पृहाणस्सर्वनोदविश्वेसादनं महागणपतये नमः ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् அண்ணி வருவாங்களா? இத பாரு அமுதா, யாரு வந்தாலும் வரலனாலும் உங்க அண்ணி கண்டிப்பா வருவாங்க. நீ பொறுமையா இரு. அக்கா, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. எப்ப பேரம்பேத்திய கண்ணை கட்ட போறீங்க?
அதுக்கு என்ன, என் மருமக பெத்து கொடுத்தா நான் காமிக்க போறேன். இல்லன்னா உன் பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைய காட்ட போறியா? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஏய், ஐயோ, நான் என்னடா பேசுனேன்? அவங்க தானடா கேக்குறாங்க. என் வாய்க்கு தான் பூட்டு போடுவேன், அவங்க வாய்க்கு பூட்டு போட பாக்குறேன். என்னதான் குறை சொல்லுவேன். டேய் வாசு, இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, வெளியூர்ல இருக்காங்க. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இந்த பஸ்ஸ புடிச்சு வந்து இறங்கிட்டாங்க. இவளுக்கு சொந்தக்காரங்க உள்ளூர்லயே தான் இருக்காங்க. ஒருத்தரையும் காணாம. ஆகாமி இதோ அங்க பாரு. ஆகாமி ஐயோ சமத்து குட்டி. நான் முன்னாடி போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி வாங்க. சரிம்மா. என்ன கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. வாங்க வாங்க, இப்பதான் நேரம் கிடைச்சது போல இருக்கு. அமுதா, அண்ணி வாங்க. நீ என்னங்க இவ்வளவு லேட்டு? உட்காருங்க. நீங்க இருக்க. நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் இல்லைங்க? ஐயோ, என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? அவங்களுக்கு பல வேலை இருக்கும். வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய மதிப்பாங்களா என்ன? அத்தைக்கு எப்பவுமே கிண்டல் தான். அமுதா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என் கூட யார் வந்திருக்கான்னு தெரியுமா? அண்ணா வந்திருக்காரா? இல்ல, அப்பா வந்திருக்காங்க. அப்பா, வணக்கம். நல்லா இருக்க, நல்லா இருக்க. காலையில செல்லம்மா ஆசிரமத்துக்கு வந்து நீ புதுசா வீடு வாங்கியிருக்க, இன்னைக்கு அதுக்கு கிரகப்பிரவேசம் சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இனிமே உள்ள குட்டிகளோட நீ சந்தோஷமா இருக்கணுமா? இருப்பாமா. இந்த வீட்டை என் புள்ள கஷ்டப்பட்டு அங்கே எங்கேயோ கடனை உடனே வாங்கி எப்படியோ வாங்கி போட்டான். குழந்தைய உங்க பொண்ணு இல்ல பெத்து கொடுக்கணும். அதுக்கு என்ன, ஒரு பிள்ளைக்கு 5 பிள்ளை எங்க பொண்ணு பெத்து கொடுப்பா. சரிதான். அமுதா, நீ சந்தோஷமா இருமா. ஐயோ, என்னாச்சுமா? இல்லடா, ஒரு முக்கியமான விருந்தாளிய மறந்துட்டேன். இதோ நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன்டா.
வாமா வா 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 தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் உட்காருமா தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்க தூம் தக்க தூம் ஓம் 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 ब्रह्मणस्पदः ஏமா கவிதா என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் நீங்க பேச வேண்டியதானே? வயசுல நான் பெரியவனா நீ பெரியவளா? குழந்தைய கொடுமா. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதனால தர மாட்டேங்கிற. என்ன பேசுற நீ? செல்லம்மா யாரு? இந்த குழந்தைக்கு அத்தை. அத்தைங்கிறவோ தன்னோட குழந்தைகளை விட அண்ணன் தம்பி குழந்தைங்க மேலதான் பாசத்தை அதிகமா வச்சிட்டு இருப்பா. அதை புரிஞ்சுக்கோ. குழந்தைய கொடுமா. தாத்தாடா தாத்தாடா கண்ணு நல்லா இருக்கீங்களா? யாரெல்லாம் வந்திருக்கோம் பாரு. உன் அத்தை வந்திருக்கா, தாத்தா வந்திருக்க, உறவுக்காரங்க எல்லாம் இங்க இருக்காங்கடா. செல்லம்மா இந்த குழந்தைய வாங்கிக்கம்மா. ஏமா தயங்குற? நம்ம மணியரசோட புள்ளம்மா. இந்தா வாங்கிக்கோ. ராஜா பாத்தியா? பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, தாடலைனாலும் தன்னோட சதையாடுன்னு. அதுதான் இது. இந்த குழந்தை யாருமா? என்னோட பேரை மட்டும் இல்ல, என் தங்கச்சியோடையும் பேர. என் தங்கச்சி தான் செல்லமாவே வளர்த்தா. கொடுத்து வைக்கலமா. அவளுக்கு இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கல. அது சரி. தம்பி குழந்தைக்கு செயினை கட்டி போட்டாச்சு. நாத்தனார் வீட்டுக்கு வெறும் கையெல்ல வீசிக்கிட்டு வந்திருக்காங்க. வெறும் கையோட வரல, கையோட போட்டு வந்திருக்கேன். அப்பா ஒரு நிமிஷம். குடுமா. முதா இந்தா. அண்ணி. ஏய்
இது உனக்காக தான். வேண்டாம் அண்ணி. அம்மா அம்மதா வாங்கிக்கம்மா. யாரு கொடுக்குறா? செல்லம்மா தானே கொடுக்குறா. ஏன் தயங்குற? வாங்கிக்க. இந்த எடுத்துக்க. வாசு அவளுக்கு கொடுங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும். வாசு இத வாங்கி அவ கையில கொடுங்க. வாங்கிக்க வாசு. இந்த தம்பி, இந்த ஜென்டில்மேனுக்கு ஒரு ஸ்மால், இந்த நாதாரிக்கும் ஒரு ஸ்மால். ஏடா அவினாஷ், உனக்கு ஸ்மால் சொல்றது ஓகே, எனக்கு ஏன்டா சேர்த்து ஸ்மால் சொல்ற? பிரபாகர், இது பொது இடம் வேணாம். எது இது பொது இடமா? இது பொது இடமா? சொல்லுடா. முழக்கமினாட் அடிக்கிற கைனா. தேங்க்யூ பிரதர். கொடுங்க. வாய. உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. உட்காரியா? என்ன உன் பிரச்சனை? கமான். ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கடா. ஏடா உங்ககிட்ட அஸ்டோட வேலை செய்யற ஒரே காரணத்துக்காக தினமும் என்ன குடிக்க பாரு கூட்டு வருவேன். வந்தா 6 பக்கு நீ ஒரு அளவு வச்சுக்கோல்ல. விட்றா பிரபாகர், விட்றா. வர்றது உனக்கு ஒரு ஸ்மால் சொல்லிட்டேல, மூடிட்டு குடி. கொல்றா போட்டுருவேன் ராஸ்க்கு. கொல்றா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம டெய்லி என் பணத்துல குடிச்சிட்டு என்னைய திட்டுற. தம்பி, இன்னைக்கு பணத்தை இவங்கிட்ட வசூல் பண்ணிக்கோ. போப்பா, உன் கிரெடிட் கார்டு நம்ம கிட்ட தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். போ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், யூ ஆர் எஸ்யூஸ்ட். நீங்க மிஸ்டர் அவினாஷ் தானே? எஸ், நான் தான் 4 நாள் அலையறேன். செல்லம்மாவோட அட்வொகேட். நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. Why don't you join me? தம்பி யாரு? சார், என்ன மறந்துட்டீங்க? செல்லம்மா கேஸ்ல செல்லம்மாக்கு பதிலா அஞ்சலி பழி ஏத்துட்டாங்களே, அவளோட அண்ணன் சார். அது அந்த தியாகி சுரேஷ். ஏகவன சார். எக்ஸாக்ட்லி. Now pleasure more to meet. Join me சார். வாங்க. உட்கார வச்சு அவன மாதிரி திட்ட மாட்டீங்களா? அப்படிப்பட்ட நாள் இல்ல சார். தெரியுது. எல்லோ டீசன்ட் fellow. I like you மா. நாதாரே சொல்றா புடியா. டீசன்ட்டா ஒரு ஆள் கட்சிக்கு நான் கண்டினியூ பண்ண போறேன். சார் பாக்கெட்ல 10 பைசா விடல, கொஞ்சம் பார்த்து குடிங்க. கவலைப்படாதீங்க, கிளப் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் அக்கவுண்ட். பாபேட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா பயமுள்ள. ரொம்ப ஏமாத்துவான். கொன்னே போட்டுறா. முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படியும் சொல்லுவான். அவங்க அடங்குறாங்க, விடுங்க. சொல்லுங்க சுரேஷ், எத்தனை வருஷமா இந்த கிளப்புக்கு வந்துட்டு இருக்கீங்க? ஒரு இப்பதான் சார் சமீபமா ஒரு 3 months வந்து போயிட்டு இருக்கேன். வை ஒன்லி 3 மாசம்? ரத்னா செத்து போயிட்டேன் சார். சாரி. ரத்னா ஏன் காதலி சார், லவர். ஓ, கடற்கரையன் பொண்ணு. If you don't mind, ஒரு ஸ்மால் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலாமா? சாரி, தப்பா நினைக்க கூடாது. தம்பி சார், சாருக்கு ஒரு ஸ்மால் கொண்டாங்க. ஓகே சார். பிராண்டி. பிராண்டி. ஓகே சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க பிரதர். ரொம்ப கொடூரமா செத்தா சார். ஐயோ தம்பி, அதெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் எல்லாம் கடந்து. இட்ஸ் ஆல் ஃபேட் சார். இப்ப நான் குடிக்கிறது ஆக்சுவலா ரத்னாக்காக இல்ல, என் டாடி படுற வேதனையை பார்த்து நான் குடிக்கிறேன் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். அது
அந்த செல்லம்மா கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக்கு நான் வேற தலையிட்டு அதானே? நோ நோ, யூ காட் மீ ராங். அது இல்லை. இன்ஃபேக்ட் டேடிக்கு செல்லம்மா ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் கூட இருந்து உதவி பண்ணதை அவர் ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டே இருப்பார். தம்பி அப்பா ஜென்டில்மேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.